நீங்கள் யார்? நீதானே பாலாமணி? ஆம். நீங்கள் புதிதாக சேர்த்துக் கொண்டாயே அந்த புருஷனுக்கு அசல் சொந்தக்காரி. ஓ, அப்படியா? உட்காருங்கள். நீங்கள் என் வீட்டிற்கு வர நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டில்லை. பல பேர் மிதித்த உன் வாசற்படியில் கால் வைக்க நான் பாவம் செய்திருக்க வேண்டும். என்னை தவறாக எடைப்படாதீர்கள். நான் காசுக்காக வாழவில்லை, காதலுக்காக வாழ்கிறேன். கொடுமை. குழந்தையும் மனைவியும் குடித்தனமாக இருந்த ஒரு அப்பாவி மனிதரை உன் மோகவலையில் சிக்க வைப்பதற்கு பெயர்தான் காதலா? காதலே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீதியில் சென்ற உங்கள் கணவரை என் விழிகளை காட்டி நான் அழைத்தேனா அல்லது உங்கள் வீட்டிற்கு வந்து கூட்டி வந்தேனா? அவராக வந்தார். ஆஹா, இரும்பை நான் இழுக்கவில்லை என்று காந்தம் கதை சொல்வது போல் இருக்கிறது. மோசக்காரி, மேடையில் ஆடிக்கொண்டிருந்த உன் கால்களை என் வாழ்க்கையில் தானா வைக்க வேண்டும்? என்னை திட்டுவதற்கா இங்கு வந்தீர்கள்? இல்லை, என் தெய்வத்தை நீ திருடிக் கொண்டு விட்டாயே, அதை திரும்ப எடுத்துச் செல்ல வந்திருக்கிறேன். வீண் சிரமம் எதற்கு? வேண்டுமானால் இங்கேயே இருந்து அந்த தெய்வத்தை வணங்குங்களே. பரிகாசமா செய்கிறாய். மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய இந்த கைகள் உனக்காக மண்ணை வாரி இறக்கும்படி செய்து விடாதே. பிறரை வாழ்த்த வேண்டிய என் வாயால் உன்னை சாபமிட வைத்து விடாதே. நிறுத்துங்கள். நினைத்தபடியெல்லாம் பேசாதீர்கள். உங்களைப் போல நானும் ஒரு பெண்தான். நீயும் ஒரு பெண்தான். ஆனால் பெண் குலத்திலிருந்து என்னையும் உன்னையும் இது பிரித்து விடுகிறது. இந்த பவுன்னகை இருந்து விட்டால் மட்டும் பத்தினி பெண் ஆகிவிட முடியுமோ? பரம்பரை பரம்பரையாக பெண்களை பாதுகாத்து வரும் இந்த தெய்வ திருமாங்கல்யத்தையா பவுன்னகை என்று சொல்கிறார்? சண்டாளி, பல பேர் அறிய பந்தலில் கொட்டு முழக்கத்தோடு என் கணவர் கட்டிய இந்த பரிசுத்த மாங்கல்யத்தை பறிக்க ஏன் இவள் அடிச்ச? சொல்லி. என் மாங்கல்யத்தை பழித்ததற்காக. யார் கட்டினது? நான் தானே. யார் பழித்தது? அவ தானே. பாடி வெளியே. நீங்களும் வாருங்கள். நான் வரமாட்டேன். இந்த வஞ்சக வீடுதான் உங்களுக்கு சதமா? ஆமா, நீங்க எதுக்கு வந்த? எழுதி வைத்த சொத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு போவதற்கால் என் தெய்வத்திடம் வேதனையை சொல்லி அழுவதற்கு வந்தேன். தாலி கட்டிய கணவரை இன்னொருத்துக்கு பறிகொடுத்து கதறுகின்ற இந்த அபாகியவதி தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாருங்கள். முடியாது. நெற்றியில் பொட்டு வைத்து நீங்கள் எனக்கு இட்ட விதி இதுதானா? கழுத்து பிடிச்ச வழி இல்லையா? பாலு, பாலம்மா, பாலா. ஐயோ தெய்வமே! அடே, எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டீங்க அண்ணே. ஆமா தம்பி. என்ன இருந்தாலும் அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுக்கலாமா? அந்த கந்தசாமி கலர்களை உடைச்சு கொடுத்து எங்க புத்தியே மாத்திடான் தம்பி. கவலைப்படாதீங்க. தனி மனிதன் தந்திரம் பண்ணி ஒரு கூட்டத்து சொத்தையை கொள்ளையடிக்கிறதா? நடக்காது. எல்லாரும் என் கூட வாங்க. அந்த கந்தசாமியை பார்த்து கேட்க வேண்டியதை நான் கேட்கிறேன். வாங்க எல்லாரும். காளிங்க முதலாளி யாராவன் தெரியுங்களா? அன்னைக்கு என்னோட கம்பு சண்டை போட்டு மண்டை உடைஞ்சு போனானு, இன்னைக்கு மண்டையோட வந்திருக்கிறானே. ஓஹோ, அந்த வீரனா இவன்? வீரன் மட்டுமல்ல, இந்த விவசாயிகளின் தலைவன். தலைவன்? இந்த வார்த்தையே நல்லா இல்லையே. சரி சரி, என்ன விஷயம்? எங்க வந்த? இவர்கள் சார்பில் உம்முடன் வாதாட வந்திருக்கிறேன். வாதாடவா? எது விஷயமா? என்ன கோட்டா? இது என் வீடு. ஏய், இவர் யார் தெரியுமா? சரி, மாங்குடி மிராசுதார், இரும்பு பெட்டிகளின் ஏஜெண்டு, ஏராளமான நஞ்சை புஞ்சைகளுக்கு அதிபதி, 3 அடுக்கு மாளிகை, முதுகு பிடித்து விட ஆட்கள், இப்படியெல்லாம் மோகன வாழ்வு நடத்துகிற சுகவாசி என்பது நன்றாக தெரியும். விஷயத்துக்கு வா. வற்றிவிட்ட கிணறுகளை ஆழமாக்க வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தீர்கள், வரவேற்கிறேன். ஆனால் அமெரிக்கன் ஜம்பரை போட்டு உங்கள் கிணற்றை மட்டும் ஆழமாக்கி இவர்கள் கிணற்றை எல்லாம் வற்ற வைத்தீர்களே, அதை நான் வெறுக்கிறேன். நினைத்து பாருங்கள், உங்களுக்கு சொந்தமாக அங்கு வேறு நிலம் கிடையாது. ஆகவே உபயோகம் இல்லாமல் வைத்திருக்கும் அந்த கிணற்றை இவர்களிடம் ஒப்படைத்து தம்பி, என்னையா கம்பு சண்டைக்கு அப்புறம் ஒண்ணு நான் பார்க்கவே இல்லையே. வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானா? ஏதாவது கல்றி அட்லிக்ஸி கிட்லிக்ஸி சாப்பிடறதா? என்ன எக்ஸாம் சாச்சிட்டு இருக்க நீ? நானா? அவன் வீரனாவது பூரானாவது அவன் நம்மளே ஒழுங்கு படைய தள்ளிட்டு வந்திருக்கான். இன்னும் உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உபச்சாரம் நீ சின்ன போல கிட்ட ஊருக்கு கட்டி விளையாடுமா பாக்குறியா? என்ன பல்ல உடச்சு கையில விட்டு என்னையா பல்ல
ஒழுங்கா உழுது சாப்பிடுற கூட்டத்துல ஒன்ன மாதிரி ஒரு பய புகுந்தா போதுமே, உடனே அத்தனை பேர் அட்டைகளை தூக்கிட்டு அடித்தொண்டையில கத்திவிட்டு அம்போன்னு போயிடுவாங்கடா, அம்போன்னு. இப்படி கேலி செய்தவர்களின் சரித்திர ஏடுகள் கிழித்தறியப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. பிள்ளைவாள், அளந்து பேசுங்கள். யோ, ஒரு மரக்கால் எடுத்துட்டு வர ஐயா கிட்ட அளந்து பேசலாம். நீங்க பேசுங்க, அப்புறம் நான் அளந்துக்கிறேன். டேய் கழுத, என்னடா நீ அளந்து பேச சொல்ற? உன்னை பொழந்து கட்டிடும், பொழந்து மரியாதையா போயிடு. உமது வீடு என்ற காரணத்தால் உரத்தி பேசுகிறீரா? பேசும், ஆனால் நாங்கள் பணம் என்பது நினைவிருக்கட்டும். தொகையை காட்டி பயமுறுத்துறியா? உன்ன மாதிரி வெறும் சோத்தை தின்னுட்டு இருக்கவன் நான் இல்லடா. ஐயா வேற என்னென்னமோ திங்கிறா தெரியுமா? அது மட்டுமா? காலையில எழுந்திரிச்ச உடனே பச்சைக்கடலை திங்கிட்டு கசிக்கு இருக்கிறா தெரியுமா? தெரிகிறது. பிள்ளையே, நீர் செய்தது நியாயம் அல்ல. எவனா சொன்னா? நான் சொல்கிறேன். முனியனுடைய 1 ஏக்கரா நிலத்தை மூலமாக கொண்டு இத்தனை குடியானவர்களின் நிலங்களையும் கொள்ளையடிக்கும் வஞ்சக திட்டத்தோடு எங்கள் கிராமத்தில் காலடி வைத்தீர் என்பது அப்போதே தெரிந்திருந்தால் அந்த கால் அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கும். ஏன் காலையில துண்டிப்ப? உன் நெஞ்ச போய் காக்கா என்று நினைத்து விட்டீரா கந்தசாமி பிள்ளை? எச்சரிக்கிறேன், வீணாக வைத்திருக்கும் அந்த கிணற்றை இந்த விவசாயிகளிடம் ஒப்படைத்துவிடும். இல்லாவிடில் நீர் கட்டியிருக்கும் இந்த ஜரிக வெட்டியை அவிழ்த்து விட்டு சாதாரண சாய வெட்டியை கட்டிக்கொண்டு வயலில் நாற்று நடுகிற கட்டம் நடக்கும். வருகிறேன். ஐயா, பையன் நல்ல வெட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தான். போன உடனே போச்சுக்கன்னு போச்சு. கூப்பிடுறீங்களா? அந்த பையன் பேசுறதெல்லாம் பார்த்து பேசல. அப்படியே பாஞ்சு கடிச்சு பதறி துப்பி இருக்காரு. அப்படியே பாஞ்சு கட்டிட்டு துப்பி இருப்பாரு. ஆனா வாயில் எலும்பு குத்து பண்ணி நறுக்கிட்டு அப்படியே சும்மா இருந்துட்டார். நீ சும்மா இல்லையா? முதலாளி, நீங்க கண்ணை காட்டியிருந்தா போதுங்க, நான் அவனுக்கு தண்ணி காட்டி இருப்பீங்க. ஆமா, தண்ணி காட்டி இருப்பாரு. ஆனா பருத்தி குட்டை முன்னாடி இல்லைன்னு நினைச்சிட்டு சும்மா இருந்தா. அண்ணே, நீங்களும் எவ்வளவோ வாதாடி பார்த்துட்டீங்க, வழியில் இனிமே நாங்க என்னென்ன செய்யறது? நம்ம தலைவிதி அவ்வளவுதான். தலைக்கும் விதிக்கும் பயந்துகிட்டு தைரியத்தை கைவிட்டுடாதீங்க. தைரியம் இருந்து என்ன பண்றீங்க தம்பி? வயிற்றுக்கு சோறு வேணுமே. கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே கவலை இல்லை. அருமையான திட்டம் ஒண்ணு உருவாயிட்டு. என்ன தம்பி? அண்ணே, வெங்கிமலை உச்சியில இருந்து வர்ற தண்ணி பின்பக்கமா ஓடி கடல்ல விழுந்து வீணா போகுது இல்ல? அது அப்படியே அணை கட்டி தேக்கி முன்பக்கமா திருப்பி உங்க வயல பாய்ச்சி தண்ணி பஞ்சத்தை போக்கிடுறேன். மாணிக்கம், சர்க்கார் கிட்ட இருந்து உனக்கு ஏதோ தாக்கல் வந்திருக்குதுன்னு மணிகார் கொடுத்து அனுப்பிச்சாரு. அப்படியா? யாராவது அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் வந்திருப்பாங்க, போய் கூட்டிட்டு வாப்போம். அட நீயா? ஆஹா, கொஞ்சம் அப்படியே இருமா. மாணிக்கம், மாணிக்கம், பாத்தியா? ஆமா, எங்க இந்த பக்கம் சும்மா பொழுதுபோக்குக்காக. பொழுதுபோக்கவா? இல்ல இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க பழப்ப கெடுக்கவா? ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நாங்க எவ்வளவு பேர் நின்னுகிட்டு இருக்கிறோம், எங்களை மதிக்காம கார்ல உட்கார்ந்துட்டு பேசுறேன். அவ்வளவு கருவம் என்ன? என்னடா நீங்க பேசுறீங்க? வெளியிட்டு போறீங்களா? என்ன இதெல்லாம்? இப்ப யாரு தெரியுமாமா? இத்தனை ஏழைங்க வயத்திலையும் மண்ணள்ளி போட்டானே மாங்குடி கந்தசாமி, அவன் மக. யாரானா என்ன? ஒரு பொண்ணு தனியா வந்தா இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறதா? அது இல்லம்மா. நீ ஒண்ணு தவறா நினைக்காது. பல பேருக்கு மத்தியிலே என்னை எதுக்காக இப்படி அவமானப்படுத்தணும்? எதுக்காகவா? வட்டி இல்லாம கடன் கொடுக்கறா போல கொடுத்து இவங்களை எல்லாம் அபகரிக்க வஞ்சக திட்டம் போட்டானே உங்க அப்பா. அத நினைச்சா உன்னை அவமானப்படுத்துறது அருவாளால வெட்டினா கூட என் ஆத்திரம் அடங்காது. என்ன? ஒன்னும் இல்லம்மா, உங்க அப்பனை. நிறுத்துங்க. என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இதோ இந்த நிமிஷத்திலிருந்து நான் உங்க கூட்டத்துல ஒருத்தி. உங்க உழைப்புல எனக்கும் பங்கு உண்டுங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க. என்னம்மா இது? ஆச்சரியமா இருக்க. நத்த வயசுலதான் தம்பி முத்து பிறக்கும்.